ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நான் செம்ம டேஸ்டியான லசானியா ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் பேக்கிங் அவன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு தேவையான காய்கறி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சீஸ் இதுக்கு நிறைய தேவைப்படும், எடுத்து வச்சுருக்கேன். பட் இவ்வளவும் யூஸ் பண்ண மாட்டேன். இதுக்கு தேவையான சீசனிங், சால்ட்டு, அதுக்கப்புறம் பாஸ்தா சாஸ், பாஸ்தா ஷீட் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ நாம் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இன்னைக்கு நான் வந்துட்டு கேப்சிகம் அண்ட் zucchini ரெண்டும் தான் யூஸ் பண்றேன். yellow அண்ட் green zucchini, அதே மாதிரி கேப்சிகம்ல வந்து பாத்தீங்கன்னா ரெட் அண்ட் ஆரஞ்சு கலர் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்ததுன்னா பார்க்க நல்லா இருக்கும். பட் என்ன இருக்கோ அதை நாம யூஸ் பண்ணிக்கலாம். காய்கறி எல்லாம் ஒரே மாதிரி அளவா இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணி வச்சிருக்க காய்கறியை இந்த பாத்திரத்துல சேர்த்து இந்த காய்கறிக்கு தேவையான அளவு கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை நாம லைட்டா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த காய்கறி ரொம்ப வேகணும்னு தேவை கிடையாதுங்க. லேசா நம்ம சாட்டே பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நாம இதுல பாஸ்தா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் வந்து கடையில் வாங்கின பாஸ்தா சாஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இங்கே வந்து குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். இது நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதும் ஈஸி. நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்காக ட்வின் பேக் வாங்கினேன். அது என்கிட்ட நிறையா இருக்குது அப்படின்றதுனால அது யூஸ் பண்ணியே குக் பண்ணுறேன். தேவையான அளவு சாஸை இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு காரத்துக்கு நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் அதுக்கப்புறம் இந்த ஃபுட்டுக்கான ஃப்ளேவருக்கு நான் கொஞ்சமா ஆரிகானோவும் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் காரமாக தான் செய்வேன், அப்பதான் என் பசங்களுக்கு பிடிக்கும். இது கலந்து விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா இதை கொதிக்க விட்டுட்டு தேவைப்பட்டதுன்னா உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம காய்கறி வேக வைக்கிறப்ப கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இந்த சாஸ்லேயே வந்து சால்ட் இருக்கும். பட் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் குக் ஆனதுக்கு அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு ஃபைனலா சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு நல்லா இது கொதிக்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை நாம மீடியம் ஹீட்ல வச்சு இதை நம்ம மூடி போட்டு குக் பண்ணலாம். ஏன்னா இது நல்லா திக்கா சுண்டி வந்துச்சு அப்படின்னா தான் நம்ம லேயர் பண்ண ரெடியா இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கும். இப்ப நாம லேயர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த லசானியா ஷீட்ஸ் வந்து நாம டைரக்டா குக் பண்ணாமலே யூஸ் பண்ற ஷீட்ஸ். முன்னாடி எல்லாம் நம்ம தண்ணியில வேக வச்சு அதுக்கப்புறம் தான் லசானியா செய்வோம். இப்போ வந்து டைரக்டா நம்ம யூஸ் பண்ற மாதிரி ஷீட்ஸ் வந்துருச்சு. நீங்க லசானியா ஷீட்ஸ் அமேசான்ல கிடைக்குது, வாங்கிக்கலாம். இந்தியாலயுமே அவைலபிளா இருக்கு. இன்ஸ்ட்ரக்ஷன் பாத்துக்குங்க. நீங்க டைரக்டா யூஸ் பண்ணலாமா இல்ல வேக வச்சுட்டு யூஸ் பண்ணணுமான்னு. வேக வச்சுட்டு யூஸ் பண்ணணும்னா நல்ல அகலமான பாத்திரத்துல தண்ணி கொதிக்க விட்டு நம்ம பாஸ்தா குக் பண்ணுவோம்ல அந்த மாதிரியே வேக வச்சு அதை அடுக்கணும். இது வேக வைக்க தேவையில்லை, அதனால நான் டைரக்டாவே அடுக்கிடுறேன். ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க சாஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அடுத்த லேயர் நம்ம கடையில் வாங்கின பாஸ்தா ஷீட்ஸை வரிசையா அடுக்கணும். கேப் இல்லாம அடுக்கிக்கிங்க. அப்படி இல்லைன்னா நம்ம எடுக்கிறப்ப, அதாவது குக் பண்ணி முடிச்சுட்டு கட் பண்ணி எடுக்கிறப்ப நமக்கு வந்து பிரிஞ்சு வந்துடும். அதனால நெருக்கமா 3-4 ஷீட்ஸ் நீங்க அடுக்கிட்டு அதுக்கும் அடுத்த லேயர் திரும்ப நம்ம குக் பண்ணி வச்சிருக்க சாஸை ஃபில் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க சீஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சீஸ் வந்துட்டு உங்களுக்கு நிறைய பிடிக்கும், சீஸியா வேணும்னா நிறைய ஸ்ப்ரெட் பண்ணிக்கிங்க. நான் வந்துட்டு ஓரளவு மீடியமா தான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு 1/2 கப் அளவு ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பேன். இப்போ இதே மாதிரி நம்ம அடுத்த லேயர் ஷீட்ஸை அடுக்கிட்டு நாம ஏற்கனவே குக் பண்ணி வச்சிருக்க சாஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு தேவையான அளவு சீஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 2லேருந்து 3 லேயர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஃபைனலா நிறைய சீஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதை நான் கவர் பண்ணி தான் அவன்ல குக் பண்ண போறேன். ஃபைனல் லேயர் நீங்க சீஸ் போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமா ஆரிகானோ சீசனிங், சில்லி ஃபிளேக்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டீங்கன்னா சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும். பேக்கிங் ட்ரேல நம்ம லேயர் பண்ண ஆரம்பிக்கிறப்பவே அவன் ஆன் பண்ணி டெம்பரேச்சர் செட் பண்ணிடுங்க. 375ல 45 மினிட்ஸ் குக் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும். அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணிட்டு இதை நாம 375 ரீச் ஆனோன்னு உள்ள வச்சிடணும். ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு ஒரு வாட்டி செக் பண்ணி பாத்துக்குங்க. ஃபுட் வந்துட்டு கருகி போகாம இருக்கிறதுக்காக. பட் 45 மினிட்ஸ் பர்ஃபெக்டா இருக்கும். இப்போ நாம இதை பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது பேக் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா 5 to 10 மினிட்ஸ் இதை நாம திரும்ப பிராயில் மோட்ல வச்சோம் அப்படின்னா இதோட டாப் லேயர் நல்ல கிறிஸ்பியா நல்ல ஒரு ப்ரௌனிஷா ரெடி ஆயிடும். நம்மளோட லசானியா கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல இதை நாம சர்வ் பண்ணிடலாம்.
அவ்வளவுதாங்க, செம்ம டேஸ்டியான லசானியா ரெடி. அலுமினியம் ஃபாயில் ஷீட்ஸ் சீஸ்ல ஒட்டிக்காம இருக்கிறதுக்காக நான் டூத் பிக் சொருவி வச்சுட்டு ஃபாயில் கவர் பண்ணுவேன். அதை நம்ம எடுத்து போட்டுட்டு சின்ன சின்ன ஸ்லைஸா கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். நிறைய வெஜிடபிள்ஸோட சாப்பிடறதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். ஒரு டிஃபரெண்டான ஃபுட் ட்ரை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த லசானியா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணது இல்லைன்னா அனிதாஸ் ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பி கூல், பி ஹாப்பி, பை பாய்.